கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம விசரத் பூர்வாரத்துலேருந்து செகண்ட் பேப்பரில் கேட்கக்கூடிய ரோமன் லெட்டர்னு பாருங்கள். ஹிந்தி நிபந்த சங்கலன் அதுலேருந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் கி ஷிக்ஷா பிரணாலி அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது எஜுகேஷ்னல் சிஸ்டம் மெத்தட், நம்மளோட இந்தியாவோட எஜுகேஷ்னல் சிஸ்டம் வந்து எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சது, முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூப்ரேகா அவுட்லைன், இதில் இருக்க ஹெட்டிங்லாம் பார்த்துக்கலாம். ரூப்ரேகானா அவுட்லைன், பிரஸ்தாவனா இன்ட்ரொடக்ஷன், விஷய பிரவேஷ் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ட்ரி. இதில் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம பற்றி பேச போகிறோம். செகண்ட் விஷய பிரவேஷில் विदेशी आक्रमण, अंग्रेजी की राज्य में शिक्षा का नया अध्याय, अंग्रेजी शिक्षा का बुरा उद्देश्य, शिक्षा में सुधार, अंग्रेजी की शिक्षा प्रणाली की असफलता एंड नई शिक्षा प्रणाली एंड लास्टिல் நம்ம எண்டிங் வந்து உபசங்காரோட முடிக்கணும், கன்க்ளூஷன். प्रस्तावना, प्राचीन काल में सारे संसार में भारत ज्ञान और विद्या का केंद्र माना जाता है. அதாவது பழைய காலத்தில் வந்து உலகமே வந்து அப்போ எஜுகேஷனை தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, பிராச்சீன எல்லாமே வந்து பாரத் இந்தியாவில் வந்து எஜுகேஷனோட சென்டராக நினச்சாங்க. சன்சார் கி சப்சே பிராச்சீன் புஸ்தக் ருக்வேத், அதான் ரிக்வேத் சொல்லுவாங்க. இது ரூன்னு பிரவேசமில்ல, ரீன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரிக்வேத் கி ரச்சனா பாரத் மே ஹி ஹுயி தி, ரிக்வேதமும் நம்மளோட பாரத்தில் தான் தோன்றியது. गुप्त काल में नालंदा और विक्रमशिला विश्वविद्यालय सारे संसार में प्रसिद्ध थे. இது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வேர்ல்டு வைடு நம்மளோட புகழ்பெற்ற நாலந்தா யூனிவர்சிட்டி, விஸ்வஷீலா விக்ரமஷீலா विश्वविद्यालय, இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ். பிரசித்தன இது ஃபேமஸ். विदेशों से कई हमारे यहाँ आकर अध्ययन करते थे, எல்லாருமே நிறைய பேர் இங்கே வந்து படிச்சுட்டு போனாங்க. பாரத் से कई विद्वानों और उपदेशकना यार टीचर्स, अதாவது ப்ரீச்சர்ஸ், लेक्चरर्स, ओके, दूसरे देशों में जाया करते थे. நிறைய பேர் அடுத்தடுத்த வேர்ல்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கு போனாங்க. விதேஷி ஆக்கிரமன், அதாவது ஃபாரின் நம்மளை வந்து என்ன பண்ணிடுது, அடிமையாக்குறாங்களா, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். விதேஷி शकोम और ग्रुनों के आक्रमण के कारण इस देश में राजनीतिक शक्ति के साथ साथ शिक्षा का भी नश होने लगा. அதாவது நம்ம ராஜ்யத்தெல்லாம் நிறைய ராஜ்யத்தை யார் பிடிச்சிட்டே வந்தாங்க, ஆங்கிலேயர்கள். விதேசி சக்கம் நிறையா ஃபாரினர்ஸ் வந்து பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால் பொலிட்டிக்கலில் என்ன வந்துச்சு, சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிது. அந்த சேஞ்சஸ் வந்து எதை வந்து பாதிச்சுது, அஃபெக்ட் பண்ணிச்சு, சிக்ஷாவையும் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் நஷ் ஹோனே லகா, தீயதாக மாற்ற ஆரம்பிச்சது, தீமையாக விளைஞ்சுது. பாரத் பர் பஷ்சிம் கி ओर से मुसलमानों के आधिपत्य से धीरे धीरे भारत में विद्या केंद्र भी नष्ट हो गया है. பஷ்சிம்னா மேற்கு, வெஸ்ட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து நிறைய என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணாங்க. அது அவங்களோட ரூலிங்கில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருந்துச்சு. அதனால் நிறைய லாஸ் ஆச்சு நம்மளோட இந்திய நாட்டுக்கு, பாரத்துக்கு நிறைய. அதுவும் வித்யா கேந்திரா, நம்ம ஸ்டடி சென்டருக்கு நிறைய என்ன ஆச்சு, நஷ்டகோகையாக லாஸ் ஆச்சு, நஷ்டம் ஆச்சு. मुसलमाने अनेक पुस्तकालयों को जलाकर ராக் கர் தியா, நிறைய வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. ராக் மீன்ஸ் ஆஷஸ், அதாவது பொசுக்கி அந்த லைப்ரரியை ஃபுல்லாக தீக்கிரையாக்கி காலி பண்ணிட்டாங்க. உஸ் கால்மே முத்ரானாலை நகித்தே, அந்த காலத்தில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி நம்ம பிரிண்டிங் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து அப்போ கிடையாது. அப்போ எழுதி வச்ச புக்ஸையும் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, முசல்மான் வந்து ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, பாரதிய சிக்ஷா பிரணாலி. இப்போ எப்படி வந்து இந்திய நாட்டில் திரும்ப சிக்ஷா வந்து எப்படி மறுபடியும் திரும்ப ஒரு உருவெடுக்குது அப்படின்னு பாருங்கள். प्राचीन काल में गुरु लोग अपने छात्रों को
படாத்தே தே. அப்போ வந்து குருக்கள் தான் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க. சாத்திரன்னா அது ஸ்டூடெண்ட்டுக்கு படாத்தே ஹைம், குரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டீச்சரை என்னன்னு சொல்லுவாங்க, குருன்னு சொல்லுவாங்க. குரு கா ஸ்தான் பகுத் ஊஞ்சா ஹோத்தா தா. அப்போ வந்து அவ்வளோ உயர்நிலையில் இருந்தாங்க குருக்கள். டீச்சர்ஸ் அப்படின்னாலே என்னது, அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருந்தாங்க. சாத்திர உன்கே புத்ரோம் கே சமான் தே. ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட பசங்க மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க குருக்கள் வந்து. சிக்ஷா நிஷுலக் ஹோத்தி. நிஷுலக்னா என்னது, ஃப்ரீயாக தான் என்ன பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃப்ரீ எஜுகேஷன் தான் அந்த காலத்தில் வழங்கப்பட்டு வந்தது. ती शुल्क थी। ओके, बड़े बड़े विश्वविद्यालय को राजा से आर्थिक सहायता मिलती है. நிறையா இது பொலிட்டிக்கல் ரீதியாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறையா படே படே விஸ்வவித்யாலயனா அது யூனிவர்சிட்டிக்கு நிறையா ஹெல்ப் வந்து ராஜானா யார், கிங்லேருந்து நம்ம கிடச்சி. இப்போ கவர்மெண்ட் இருக்க மாதிரி அப்போ யார் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ராஜாக்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எஜுகேஷனுக்கு. வஹா தர்ம கிரந்தோம் கே சாத் ஹி சாத் தர்ம. அங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு புக்ஸு ரிலீஜியஸ் வைஸான புக்ஸ் இருக்குது அப்படின்னா அது கூடவே ஆயுர்வேதி, ஜோதிஷ் அப்படின்னா அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் அண்ட் விஷயம் பர் சிக்ஷா தி ஜாதி தி. எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எல்லா வகையான புக்ஸுமே அவங்களுக்கு கொடுத்தாங்க. मुगल काल में शिक्षा की कोई व्यवस्थित प्रणाली न होने के कारण चढ़ने वालों की संख्या कम हो गई थी. அதாவது முகல் காலம்னா என்னது, முஸ்லீம்களோட அந்த முகலாய பேரரசோட எம்பரர் நடக்கும்போது, முகலாயர்கள் வந்து ஆட்சியை புரியும் போது நம்ம பிரணாலி அப்படின்னா அதுக்கு எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலை. எஜுகேஷன் ரிலேட்டடான எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலை. அதுவும் இல்லாமல் எல்லா லைப்ரரிஸையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எரிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நம்மளோட பண்ணைவாளுன்னு அது எஜுகேஷன் அன்எஜுகேட்டட் பீப்புள் வந்து அதிகமாயிட்டாங்க. எஜுகேட்டடோட பீப்புள் வந்து கவுண்டிங் வந்து என்னவாயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. கம் ஹோ கई थी. अंग्रेजों के राज्य में शिक्षा का नया அத்தியாய். இப்போ ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். अंग्रेजों का राज्य भारत में जमने पर भारतीय शिक्षा का एक नया अध्याय शुरू किया. இவங்களோட இது வந்து ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்க. இங்கிலீஷ்காரங்க, நம்ம ஃபாரினர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டில் நல்லா காலூன்றதுக்கப்புறம் अंग्रेजों ने कुछ लोगों को एक विशेष प्रकार की शिक्षा देनी शुरू की. கொஞ்சம் பேருக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. उनका उद्देश्य भारतीयों को अंग्रेजी सिखाना था. அவங்களோட மோட்டோ என்னவா இருந்துச்சு, மோட்டிவேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. जिससे उनकी मदद से शासन का कार्य चलाया जा सके. அப்போ தான் வந்து அவங்களோட ராஜ்யம் எப்போவுமே நடக்கும். அதனால் இங்கே ஆங்கிலேயத்தை இங்கே ஒரு எஜுகேஷனை வந்து திணிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களோட மோட்டோவாக இருந்துச்சு. उन्होंने क्लर्क तैयार करने की शिक्षा ஆரம்ப கீர்த்தி. கிளர்க்கு போஸ்ட்டுக்குள்ளதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்ப மீன்ஸ் என்னது, ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு போஸ்ட்டுக்குள்ளே शिक्षा அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க, ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. लोगों ने भी इसे पसंद किया क्योंकि उनका सरकारी नौकरी आसानी से मिल सकती थी. எதுக்கு வந்து ஜனங்க விரும்புனாங்க அப்படின்னா, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இப்போ அவங்க அந்த கிளர்க்கு இப்போ शिक्षा படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுனால எல்லாரும் அதை வந்து விரும்புகிறாங்க. अंग्रेजी शिक्षा का बुरा उद्देश्य, அவங்களோட பேட் லட்சியம், கோல். ஓகே, அவங்களோட என்ன கருத்தாக இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா, अंग्रेजी शिक्षा देने में शासकों का एक मात्र उद्देश्य था. ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு. என்னன்னா, பாரதிய संस्कृति को யூரோப்பிய संस्कृति से नीचा दिखाना. யூரோப் கல்ச்சரை விட நம்ம கல்ச்சரை கீழே காட்டணும், பிலோவாக காட்டணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. उनकी शिक्षा के प्रभाव से लोग समझाने लगे कि इंग्लैंड
इंग्लैंड का इतिहास बहुत अधिक உஜ்வல் है அதாவது இங்கிலாந்து வந்து இங்கிலாந்தோட இதிகாசங்கள் வந்து எப்படி இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது इसीलिए अंग्रेज जाने वाला भारतीय अपने को अंग्रेजी से हिंद समझाने लगे அவங்களால அந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களோட இதிகாசங்களை படிக்க முடியும் லெக்சர் அந்த நிறைய ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி உள்ள புக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் அப்படிங்கிறத அங்கே கொண்டு வராங்க शिक्षा में सुधार ஒரு एजुकेशनिல் எப்படி இருக்கணும் அமைப்பு शिक्षा में सुधार का प्रयत्न राजनीतिक और सामाजिक बेताओं की ओर से हुआ ராஜ்நிதினா அந்த பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சொசைட்டி ரீதியாகவும் இது ரெண்டுமே என்னவாக இருக்கணும் மிங்கிள் ஆகி இருக்கணும் சுவாமி ஸ்ரத்தானந்தா ने सन 1890 में गुरुकुल காங்காடி கி ஸ்தாபனாக்கி ரெண்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு ஸ்தாபனத்தை வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறார் யார் சுவாமி ஸ்ரத்தானந்தா ஓகே உன்கே தோ உத்தேசியத்தை அவருக்கு வந்து ரெண்டு வகையாக வந்து ரெண்டு கோல் செட் பண்ணுறாரு ரெண்டு மோட்டோ வந்து செட் பண்ணுறாரு छात्रों की शिक्षा हिंदी माध्यम से हो हिंदी வழியாக இருக்கணும் ரெண்டாவது छात्रों में अपने देश के इतिहास और संस्कृति के प्रति गौरव का भाव ஜஹாயா ஜாய் எல்லாருக்குமே இருக்கிற அவங்கவுங்க நம்மளோட நாட்டு பற்று நாட்டில் உள்ள சான்ஸ்கிரிட் நம்மளோட கல்ச்சரை கொண்டு வரணும் அண்ட் அந்த இதிகாசங்களை நம்மளோட இதிகாசங்களில் நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது பிரதி கௌரவ் அந்த ப்ரைடை நம்ம காப்பாற்றணும் அதுக்காக அவங்க மனசுலேருந்து அந்த தாய் நாட்டு பற்றை வெளியே கொண்டு வரணும் மொழி பற்றை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு கோல் செட் பண்ணுற குருகுலத்தை ஆரம்பிக்கிறாரு டிஏவி காலேஜ் பி இசே உத்தேசிய சே கோலே கயம் இதே மாதிரி டிஏவி அப்படிங்கிற காலேஜும் இதே கோல் செட் பண்ணி அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க காலேஜ் திறக்கிறாங்க अंग्रेजों की शिक्षा प्रणाली की असफलता அவங்களோட அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் तोल्वी अड़ेगी फेलियर अंग्रेजी शिक्षा पाने से लोगों को नौकरी मिलती थे அதனால் எல்லாரையும் படித்தாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால इसीलिए छात्र उस निकमी शिक्षा प्रणाली की ओर ஆக்ரஷ்டத்தை அதனால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இதில் வந்து என்னென்னா இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இடையில என்ன இருந்துச்சு ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு வேலைக்காக மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு शिक्षितों பேரோஜகரி அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபைல்னே லகி ஏன்னா இப்போ இங்கே தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே இந்த கிளர்க்கு போஸ்ட்டுக்கு யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே தான் ஒர்க் கிடச்சிது மற்ற எந்த எஜுகேஷ்னல் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கல மற்ற கல்வி படித்தவங்களுக்கு கிடைக்கல ஜாப் கிடைக்கல அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா ஆகிட்டு எம்ப்ளாயீஸ் நிறையா ஆகிட்டாங்க ஃபைல்னே லகி தபி லோகோம்கோ अंग्रेजी की शिक्षा प्रणाली की असफलता मालूम அப்போ தான் அது வந்து தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது असफलता हुई तभी गांधी जी ने एक नई शिक्षा प्रणाली का प्रचार किया அப்போ காந்திஜி வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத பார்ப்போம் नई शिक्षा प्रणाली இப்போ न्यू एजुकेशनल सिस्टम 1979 में सरकार ने एक राष्ट्रीय शिक्षा निधि स्वीकार की है इसे शिक्षा में परिवर्तन हो जाने की आशा है அதாவது இதில் வந்து ஒரு நிதி ஒதுக்குறாங்க இது வந்து ஒரு ஹோப்பு தருது இந்த வாட்டி இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து எப்படி என்ன பண்ணும் வின் பண்ணும் ஹோப் இருக்குது இந்த நியூ சிஸ்டத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னா இதில் இஸ் நிதிக்கு விசேஷதாயம் இந்த ரூல்ஸில் அண்டு இந்த எஜுகேஷனல் சிஸ்டமோட என்னென்ன ரூல்ஸ் இருந்துச்சுன்னா ரச்சனாத்மக் காரிய சிக்ஷா பிரணாலிகா அப்படின்னு அங்கே எல்லாமே வந்து க்ரியேட்டிவிட்டி கலந்து இருந்துச்சு அண்ட் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14 वर्ष 14 वर्ष की आयु तक के सभी बच्चों को निःशुल्क शिक्षा दी जाएगी 14 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னது ஃப்ரீ எஜுகேஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 8वीं कक्षा तक किसी छात्र को
ஃபெயில் நகி மானா ஜாயேகா. 8th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது, ஃபெயில்னே நீங்கள் போடக்கூடாது, 8th வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையும் இருந்துச்சு. அண்ட் பிராத்மிக் வித்யாலயமே शिक्षा का माध्यम सिर्फ मातृभाषा होनी चाहिए. அவங்கள அதாவது பிரைமரியிலேருந்து மதியம் வரைக்கும் அவங்களோட தாய்மொழியில் மட்டும்தான் என்ன கற்றுக்கணும், தாய்மொழி வாயிலாக சிர்ஃப்னா ஒன்லி மாத்ருபாஷா மதர் டேங்கில் மட்டும்தான் அவங்களோட அந்த கல்வி நடத்தப்படணும் அப்படிங்கிற இந்த 4 கொள்கையை யார் இது பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க, காந்திஜி இருக்கும்போது ரெடி பண்ணி கொண்டு வராங்க. நயி शिक्षा प्रणाली न्यू एजुकेशनल सिस्टम उपशंकर कंक्लूशन. आजकल सरकार शिक्षा प्रणाली के सुधार की ओर काफ़ी ध्यान से रही है. இப்போவும் இந்த திட்டத்தில் எப்படி இருக்காங்க, ஃபார் இயர் பிளான், ஒவ்வொரு வருஷமுமே நம்ம போடுற பிளான்ஸில் கண்டிப்பாக எஜுகேஷனலுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வருஷமுமே தியான் மீன்ஸ் அந்த கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஃபி எவ்வளோ நம்ம எஜுகேஷனல் லெவலுக்கு ஒதுக்க முடியுமோ அவ்வளோ ஒதுக்கிட்டு இருக்காங்க. 5वीं பஞ்சவர்ஷிய யோஜனா அப்படின்னா 5 திட்டம் சொல்லுவோம்ல, 5 திட்டங்களில் யோஜனா அப்படின்னா திட்டம், பிளான்ஸ். शिक्षा के लिए 1285 करोड़ रुपये की व्यवस्था की गई है. 5 திட்டங்களையும் நமக்கு 1285 கோடி ஒதுக்கியிருக்காங்க. नई शिक्षा प्रणाली देश के लिए लाभकारी सिद्ध होगी. இதுதான் நம்மளோட இந்த இடத்துல தான் நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம், இந்த புது சிஸ்டம் தான் இப்போ வரைக்கும் கரண்டில் இருக்குது. இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. இதுதான் இதோட இது நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். இது சரவணா கையில் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருந்துன்னா படிங்க, இல்லை இதையே நீங்கள் ரெஃபர் பண்ணி எழுதி வச்சு படிங்க. தன்யவாத்.